शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणम् पद्मभूम् वसिष्ठम् शक्तिम् च तत्पुत्र पराशरम् च व्यासम् गौरवम् महान्तम् गोविन्द्रयोगीन्द्रमदास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमुदास्य पद्मपादम् सामनकम् च शिष्यम् तम् गौरवम् वाक्यकारमन्यान् स्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भाम् भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। 84 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். சௌந்தர்ய லஹரி அம்பாளுடைய இந்த அழகு மனசை ரம்யமாக்கக்கூடிய இந்த அழகை பற்றிய வர்ணனையோடு கூட சேர்ந்து அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அவளுடைய அபாங்க லீலையையும் அவளுடைய திருவடிகளுடைய மேன்மையையும் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மந்திர ரூபமாகவும் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்போ 2-3 ஸ்லோகமா ஆனந்தகிரியா அப்படின்ற வியாக்கியானத்துல மந்திர போஷங்கள் நம்ம பார்க்க முடியல. ஏன்னாக்கா அவருடைய எழுதின வியாக்கியானம் கிடைக்கப்படல. ஆகையினால இது ஒரு 2-4-5 ஸ்லோகமாக அவர் இல்லை. மிச்சபடி மித்தவர்கள்லாம் என்ன சொல்றார்களோ அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு அழகான கிரந்தம் மந்திர சாஸ்திரபரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் ஸ்லோகம் என்றே சொல்லக்கூடாது, இத மந்திரம்னு தான் சொல்லணும். ஆனா இது ஆதிசங்கரனால எழுதப்பட்டதுனால நம்ம ஸ்லோகம் அப்படின்றதுல அந்த பகு சௌந்தர்ய சகரியாதி முக்கிய ஸ்தோத்திரம் பண்ணார்னு ஆச்சாரியாளுடைய அஷ்டோத்திரத்துல வருகிறது இல்லையா, சதநாம அஷ்டோத்திரத்துல அது வருகின்ற காரணத்தினால நம்ம இந்த ஸ்லோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். மந்திரபூர்வமாகத்தான் இதை பாவிக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ அம்பாளுடைய திருவடியை பண்ணிருக்கார். போன ஸ்லோகத்துல ரொம்ப அம்பாளுடைய திருவடியானது எப்படி இருக்கு அப்படின்னா, மறைகளின் முடி என்று வேதானாம் சிரஹா, வேதத்தினுடைய தலை அப்படின்னா என்ன அர்த்தம், உபனிஷத்து அப்படின்னு அர்த்தம். அந்த உபனிஷத்தை அம்பாளானவள் தன்னுடைய இரு இணையடிகளில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தெரியுது. அதற்காகத்தான் ஆனானப்பட்ட ஈஸ்வரனே இல்லையா அவருக்கு வணங்குகிறார். வணங்கும் பொழுது அவர் ஜடையிலிருந்து வரக்கூடிய கங்கையானது அம்பாளுடைய கால அலம்பக்கூடிய பாத்தியமாக காணப்படுகிறதாக சொல்றது. அது மட்டும் இல்ல, சிவன் தான் இப்படி பண்றாருன்னா விஷ்ணுவானவர் டெய்லி நமஸ்காரம் பண்றதுக்கு வந்துடுறார். அவருடைய மகுடத்துல இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துப மணியானது அம்பாளுடைய காலில் பிரதிபலிக்கிறதுனால அம்பாளுடைய காலில் அந்த செம்பஞ்சு குழம்பால அப்படி தடை விட்டா மாதிரி இருக்கிறது. ஆக்டுன்னு சொல்றோம் இல்லையா, அரக்குன்னு சொல்றோமா, அந்த அரக்கு கலர்ல அம்பாளுடைய கால் அடிகள்ல சிவன் விஷ்ணுவனுடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய கௌஸ்துப மணியினுடைய ஒளியானது பிரதிபலிக்கிறது. அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய உங்களுடைய திருவடி சாட்சாத் உபனிஷத் திருவடியாக இருக்கிறதுனால அதை என்னுடைய தலையில கொஞ்சம் வைக்கக்கூடாதாமா அப்படின்னு அவர் கேட்டார். போன அப்பேற்பட்ட அந்த திருவதியை தயை சேர்ந்து என்னத்துக்கு முடியிலையும் வைப்பா, என்னுடைய தலையிலையும் வைப்பேன். இது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையா இருக்கு. நம்மள மாதிரி வேதாந்திகள் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையாக இது அமைஞ்சிருக்கு. சுதீனாம் மூர்தானஹா தததி தவ யௌ சேகரதயா மமாபி ஏதௌ மாதா சிரசி தயையா தேவி சரணோ, உங்களுடைய காலடியை எங்களுடைய தலையில வைக்கணும் அப்படின்னு. அதனால வேதாந்தத்துல ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, கோயிலுக்கு போனா அம்பாளுடைய திருவடிகளை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோயிலுக்கு போனா முதல்ல திருவடியிலிருந்து தான் நம்ம மேல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி நேரா போனா அம்பாளுடைய தீர்க்கமான பார்வையை நம்மளால சகித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளவு அருகத்துவம் நமக்கு இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆகையினால சைட்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போதான் அம்பாளுடைய கடைக்கண் பார்வையானது நமக்கு கிடைக்கும். அம்பாளுடைய திருவடியும் கடைக்கண் பார்வையும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம திருவடியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாளுடைய முகத்தை பார்த்து அம்பாளுடைய கண்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்படி ஸ்லோகங்கள்லாம் எழுதின்னு வந்தோம். இப்ப அப்படியே முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ அம்பாளுடைய திருவடிகளை
கவித்துவத்தோட வர்ணிக்கிறார் ஆச்சாரியார். என்ன அப்படின்னாக்க, அம்பாளுடைய அந்த கண்ணானது ரொம்ப ஒளி பொருந்தியதாக இருக்கு, கண்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அம்பாளுடைய நயனம் ரொம்ப ரமணீயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த விஷ்ணு முதலியவர்கள் நமஸ்காரம் பண்றதுனால அந்த செம்பஞ்சு குழம்பானது அம்பாளுடைய இணையடிகளில் வர இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது இந்த அம்பாளானவள் என்ன பண்ணா, அங்க சில மரங்கள்லாம் இருக்கு. பிரமதவனம் அப்படின்னு பேரு. பிரமதவனம் அப்படின்னு ஸ்ரீகள் மட்டுமே போகக்கூடியதான வனம் ஒண்ணு இருக்கா ஸ்ரீபுரத்துல. அங்க அம்பாள் என்ன கண்டிஷன் போட்டிருக்கான்னா, சிவன் தவிர யாருக்கும் அங்க என்ட்ரியே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் எல்லாம் இந்த மரங்களை எல்லாம் முழக்கும் பொழுது ரொம்ப ஆசையாகவும் அன்பாகவும் அணைத்து கொண்டும் இல்லையா, கையால் அதை தட்டியும் என்ன அதோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அம்பாளுடைய காலானது படணும் பட்டதுன்னாக்கா அந்த அசோக மரம்னு ஒண்ணு இருக்கான். அந்த அசோக மரமானது கங்கேலி தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கேலி தரு அப்படின்னு பேரு. அசோக மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம், கங்கேலி தரு. அந்த தருவுல அம்பாளுடைய பாதங்கள் பட்ட பிறகு அது அப்படியே புஷ்பிக்கிறதான், அப்படியே அந்த இடமே ரம்மியமாகவும் வாசனையாகவும் கிப்பிக்கிற மாதிரி ஆகுது. அதை பார்த்து சிவபெருமானே அசூயப்படுறான். என்னடா அம்பாளுடைய காலானது அந்த அசோக மரத்துல என் மேல திருவடியானது அப்படின்னு அசூயப்படவார் அப்படின்னு ஒரு கற்பனை. இந்த ஒரு இத மாதிரி அம்பாளுடைய பாதார விந்தங்களை தியானிச்சான்னாக்க அம்பாளுடைய சாகித்யம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வசதி, இந்த ஸ்லோகமானது ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. ஏன்னா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அசோகமானது காலால உதைப்படுத்தா அந்த புஷ்பம் போயிடுமா. அதனால அம்பாள் ஆனவள் அந்த காலால அந்த தருவை அசோக தருவை அதை கங்கேலித்த தரு அப்படின்னு பேரு. கங்கேலித்த தருவை உதைக்கிறா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாம்பு இருக்கு இல்லையா, அது ஸ்திரீகள் அந்த தேவலோகத்து ஸ்திரீகள் அம்பாள்லாம் என்ன பண்ணுவா, அந்த மாம்புவை கையில போடுவாங்க. அங்க மாமரத்தை போட்டா ரொம்ப அழகான மாம்பழங்கள்லாம் அதுல இருந்து வரும், அழகான மாவிலைகள்லாம் வருமா. மருதாணி செடியை பார்த்தான்னாக்கா கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அதுவும் பிடிக்கும் அம்பாளுக்கு மருதாணி இல்லையா. மருதாணின்றது ரொம்ப மங்களகரமாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இல்ல கல்யாணம்னால எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மருதாணிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மருதாணி மரங்கள்லாம் அம்பாளால அணைக்கப்பெறக்கூடிய மரமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறம் கொன்ற மலர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட அம்பாள் பேசுவாளாம். அந்த பேசினான்னாக்கா அதுல இருக்கக்கூடிய பூக்கள்லாம் நன்றாக மலருமா. அது மாதிரி நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணிற ஒரு வகையானது இல்லையா. அந்த நொச்சி பூவானது அந்த மூச்சு காத்து கிட்டக்க போய் இவாளுடைய மூச்சு காட்டுப்பட்டதுன்னாக்க இந்த தேவலோகத்து ஸ்ரீகளும் அம்பாளுடைய மூச்சு காட்டுப்பட்டதுன்னா அது பரமா. இப்படி சில விருட்சங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விருட்சங்கள்ல ஒன்னாக இருக்கக்கூடிய இந்த அசோகம் அப்படின்ற ஒரு மரத்தினுடைய இது அம்பாளுடைய காலடி படுறதுனால அதுக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா போட்டு குழுங்கதான். இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. 85வது ஸ்லோகம். நமோ வாகம் ப்ரூமஹா நயன ரமணீயாய பதயோ அவாஸ்மை துந்த்வாய கருச்சி ரசா லக்த கவதே ரசா லக்தகவதே லக்தகவதே அசூயதி அத்யந்தம் யத் அபிஹனனாய ஸ்ருஹயதே பசூனாம் ஈசானஹ பிரமதவன கங்கேலி தரவே. நமோ வாகம் தூமஹா. நமஸ்காரம் வாயில சொல்றார். நமோ ஆச்சாரியார் என்ன பண்றார் வாக்குனால. அப்புறம் நவன நயன ரமணீயாய பதயோ அம்பாளுடைய காலடி. தவாஸ்மை துவந்த்வாய அம்பாளுடைய 2 காலடிகள். ஸ்புட ருச்சி ரச ஆலக்தகவதே ஆலக்தத்துடன் கூடினதாக இருக்கு. செம்பஞ்சு குழம்புடன் கூடினதாக இருக்கு. அது எப்படி இருக்க, ரசமாக இருக்கு அப்படின்னா ஆர்திரமாக இருக்குன்றப்போ அம்பாளுடைய கால் அப்படியே குழைச்சி அந்த மருதாணியை கால் முழுக்க போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. மருதாணி போட்டா மாதிரி இருக்கு.
அதை பார்த்து அந்த காலை வச்சிருந்து அம்பாளானவர் அந்த அசோக புஷ்பத்தை துருவ அப்படி கால் படுறது உதைக்கிறா, அதுல இருந்து அந்த புஷ்பிக்கிறது. அதை பார்த்து அசூயதி அத்தியந்தம், ரொம்ப கோபம் வருது அவருக்கு. அதை பார்த்து பொறாம, என்னடா இந்த அசோகத்துக்கு இப்படி ஒரு சான்ஸ் அம்பாளுடைய கால் படுறது அப்படின்னு அசூயப்பட்டு அம்பாளுடைய கால் அப்படி அனகா தாடனம் பண்றது. அந்த கால் அந்த பண்றதுனால அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிறது. இப்படி யாரு அசூயப்படுறது? அசூயக்கு யாரு? அத்தியந்தம் அசூயத்தி, பெரிய பொறாமப்படுறார். யாருன்னா பசூனாம் ஈசானஹா இல்லையா, பசுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பசுபதியான அந்த ஈசானவனானவர் எங்க இதெல்லாம் நடக்கிறது சார்? வேர் சார் இட் ஆல் ஹேப்பன்ஸ்? பிரமதவன கங்கேலி தருவே, பிரமதவனத்துல இருக்கக்கூடிய கங்கேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருவுல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்படி அம்பாளுக்கு பாதங்களுக்கு நமஸ்காரத்தை பண்ணுகிறார் ஆச்சாரியார் அவர்கள். நமஸ்காரம் பண்ணணும்னாக்கா நல்லா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். பெண்களா இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரம் பண்றது தானே நியாயம் இல்லையா? இவர் என்னடான்னா வாயிலேயே வள சொல்ற மாதிரி நானே நமோ வாசம் புரூதே அப்படின்றார். வாயில சொன்னாது என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னாங்க. இல்ல, வேதத்துல நமக்கு அக்னேனய சுபதாராய மான் தேவ வைனானி வித்வான் யோத்யஸ்மஜுஹுரான மேனா பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம. வாயினால சொல்றது ஒரு பெரிய ஒரு சரீரம்லாம் எப்பொழுதுமே இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வாயில நமஸ்காரம் சொல்றது, இந்த சவஸ்நாமம் படிக்கிறதுன்றது இருந்ததுன்னா அது தண்டு கடையே இல்லாம எவ்வளவு நாள் ஆச்சுன்னாலும் போவோம். அது நம்மளுடைய சரீர சைக்கியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்படின்றதுனால ஆச்சாரியால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்றதுன்றது நமக்கு ரொம்ப விவேகமாக இருக்கின்ற காரணத்துல ஆச்சாரியாலும் அதே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வாயில தான் சொல்றதுன்றது வழக்கம். நம்மள மாதிரி நம்மளுடைய அன்பை செலுத்துவதற்காக இந்த ஹேண்ட் ஷேக் பண்றது, நமஸ்காரம் பண்றது, கட்டி தழுவுறது அப்படி எல்லாம் கிடையாது. நமக்கு வாயில தான் நமக்கு நமோ நமஹா அப்படின்னு சொல்றதுதான் விசேஷமாக இருக்கு. அதனால அப்படி எந்த தம்பதிகளாக இருந்தாலும் இல்லையா, தம்பதிகள் மக்கள் தான் கை கொடுப்பாங்க. மிச்சவர்கள் எல்லாம் யாரும் கை கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. நம்ம தர்மசாஸ்திரத்தை நம்ம ஒருத்தர் கை கொடுத்தாங்க குளிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் கை கொடுக்கறது சம்பிரதாயம் வந்துட்டு, அது விடுங்க இல்லையா? ஆனாலும் எதுக்குன்னா வாயில நமோ நமஹான்னு சொல்லிட்டு போறதா. நமோ வாகம் ரூமஹா அப்படின்னாக்கா சரீரத்திலே முடியலை இல்லாமல் இதுல இருந்து காப்பாற்றுவதற்கு நான் என்ன நம்மையும் சரீர சௌக்கியம் இல்லாத சமயத்துல எப்படி அவனால நமஸ்காரம் பண்ண முடியாமல் வாக்குல சொல்றானோ, அதே மாதிரி சம்சார துன்பம்னாலது நம்மளையும் தகிக்கிறது, நம்மளும் இங்க கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் இல்லையா? அப்போ வாக்கால சொல்றது தானே நியாயமா இருக்கும். சம்சார பந்தத்துல இருக்கும்போது சதா சர்வ காலமும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அம்பாள சதா சிந்தனையா அம்பாள் அப்படி இருக்கும் பொழுது நமோ வாக்கம் புருவமஹா அப்படின்னு சொல்றது நியாயமாகத்தான் இருக்கு அப்படின்னு அதை சொல்றார். இப்படி நமோ வாக்கம் புருவமஹா நயன ரமணீயாய அப்படின்னு கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான ஒரு ரூபம் அம்பாளுக்கு இல்லையா? அம்பாளை பார்த்தாரு கண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நயன ரமணீயாய, அம்பாளுடைய கண் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியோட இருக்கு இல்லையா? நமக்கு ரமணீயத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. அம்பாளுடைய கண்களும் ரமணீயமாக இருக்கு. அதுல அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்கு? ஸ்புட ருச்சி ரசா லக்தக வதே. ஸ்புட ருச்சி அது எப்படி இருக்கு? பளிச் அப்படின்னு சொல்றது. ஸ்புடமா இருக்கு அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கு. அது எப்படி இருக்கு? பிரகாசிக்கிறது. ருச்சி அப்படின்னா பிரகாசம். பளிச்சுன்னு பிரகாசிக்க கூடியதாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவடியானது ரசா லக்தகம் அப்படின்னாக்க செம்பஞ்சு குழம்போட வட்டை கூடினதாக இருக்கிறது. அது எப்படி? சார்திரமாக இருக்கு. அது ஆர்திரமாக இருக்கு, ரசமாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அப்படியே குறைச்சி மருதாணி அப்படி அம்பாளுடைய காலில் தடவின மாதிரியும் அதுல இருக்கக்கூடிய அந்த காந்தியானது அப்படியே நமஸ்காரம் பண்ண தோன்றது. பார்த்தாலே ஆகா அப்படியே நாக்குனாலேயே அம்பாள் அம்பாள்னு கூப்பிடுற மாதிரி அம்மா வாக்கம் பூமஹா அப்படின்னு இருக்க மாதிரி அம்பாளுடைய கால் எப்படி இருக்கு
எது அம்பாள் சிசம்பஞ்சு கொள்வதோட இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்லோகத்துல இப்பதான் வருது. தவ பாதையோஹோ அஸ்மை துவந்த்வாய அப்படின்னு 2 பாதங்கள் அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த 2 பாதங்களும் சாதாரணமாக சொல்றது. சாதாரணமா அம்பாளை பத்தி பேசும்போது 2 பாதங்கள் சொன்னா சுக்லச்சரணம் ரக்தச்சரணம் அப்படின்னு 2 இருக்கு. அதுல ரக்தச்சரணத்தை வைத்துக் கொண்டு சிந்தூராருண விக்கிரகாம் தினயனாம் மாணிக்க மௌலீஸ்வர தாராநாயக சேகராம் ஸ்மிருதபிகி மாபினோக்ஷோராம் வாணித்யாமணி பூர்ண ரத்னசகம் சௌத்பலம் சௌமியா அமிரத்னகரச்சரணாம் அவனுடைய ரக்தச்சரணம் ஜாயே தன்னுடைய ரக்தச்சரணத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம பார்க்கறது. இந்த ஸ்லோகத்துல என்ன ஆச்சரியம்னா 2மே ரக்தச்சரணமாக இருக்கு அப்படின்னா 1க்கு 2 பெனிஃபிட் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால. இப்படி தவ பாதையோஹோ அஸ்மை துவந்த்வாய இந்த 2த்துக்கும் நமோ வாசம் ரூமஹா நாங்கள் எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறோம் சொல்லுகிறோம். எது அபிஹனனாய அந்த பாதங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா எது அந்த பாதம் என்ன தெரியுமா பண்ணிட்டு அபிஹனனாய அந்த பாதங்கள் அபிஹனனம் பண்ணிட்டு. எப்படி அபிஹனனம் பண்ணிட்டு அப்படின்னா அபிஹனனாய ஸ்பிருஹயத்தே அப்படின்னா அந்த பாதங்கள் அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கருவை ஸ்பிருஹயத்தே விரும்பி புதைக்கிறது இல்லையா. அது விரும்பி தாடனம் பண்ணிட்டு தாடனாய அது எங்க நடந்தது இது அப்படின்னாக்க பிரமதவனம் பிரமதவனம் அப்படின்னாக்க நந்தவனம் அப்படின்னு சாதாரண அர்த்தம். இங்க எதை மீன் பண்றது அப்படின்னு அருணமோதனிக்காரர்கள் சொல்றார். இது அங்க இருக்கக்கூடிய நந்தவனங்கள்லாம் ரொம்ப விசேஷமான மரங்கள்லாம் அந்த ஸ்ரீபுரத்துல இருக்கு. அந்த ஸ்ரீபுரத்துல ஒரு அசோக மரம் இருக்கு. அந்த அசோக மரத்துக்கு கஞ்சேலிதரவே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த அசோகமானது ரத்த புஷ்பத்தை புஷ்பிக்கிறதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்க போய் அந்த காலை அம்பாளானவள் அந்த பாதாஹதா பிரமதயா அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன அசோகா காங்கேலி என்ற மரத்துல சிகப்பு புஷ்பம் புஷ்பிக்க வேண்டும் என்பதற்காக அம்பாள் தன்னுடைய கால்னால அதை ஹனனம் பண்றா தாடனம் பண்றா. இத பார்த்துட்டு இருக்கார் சிவபெருமான். பார்த்த பசுனாம் ஈசானஹா பசுபதியாக இருக்கக்கூடிய இல்லையா ஜனங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பசுக்களாக இருக்கக்கூடிய பீயிங்ஸ் லிவிங் பீயிங்ஸ் எல்லாரையும் அது இல்லையா அது அனிமலா இருக்கட்டும் மனுஷர்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் எல்லா பீயிங்ஸுக்கும் அவர் பத்னியாக இருக்கக்கூடிய ஈசானஹா அத்தியந்தம் அசூயத்தி ரொம்ப அசூயப்படுகிறார். அந்த மரங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய தேவதா ஸ்திரீகள்லாம் அசோக மரத்தை காலால அப்படி தொட்டாங்கன்னா அங்க புஷ்பிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாம்பூவை எல்லாம் கை வச்சான்னாக்கா அம்பாளுடைய கைப்பட்டதுன்னா அங்க இருக்கக்கூடிய தேவஸ்திரீகள்லாம் அதை தொட்டானாக்கா அது நன்னா பூக்கிறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மருதாணி இருக்கு இல்லையா அந்த மாதிரி மரத்தை பார்த்து எல்லாரும் அணைத்துக் கொள்கிறார்கள். இந்த அம்பாலே அணைத்துக் கொள்கிறார். அதை பார்த்தா பொறாமையா இருக்கு சிவனுக்கு. என்னன்னா இப்படி பண்றாலே இப்படி மருதாணி அவ்வளவு அழகா பூக்கறதான் அங்க மருதாணி பூக்கிறது. அதே மாதிரி கொன்ற பூக்கள்லாம் அவளோட பேசுவாளாம். பேசி எப்பா நாளைக்கு எங்களுக்கு பூஜை இருக்கு நீங்க நிறைய கொடுக்கணும் அம்பாளுக்கு நாங்க போனோம் அது பூக்கறதான். இப்படிப்பட்ட விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது. நொச்சிப்பூ இல்லையா அம்பாளுடைய மூச்சு காத்துப்பட்டதுன்னா அந்த நொச்சிப்பூ இல்ல புஷ்பேஷு லோட்டஸ் புருஷேஷு ஜீசஸ் நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு கிண்டல் நம்ம சாட்சிகள் சொல்றாரு. புஷ்பேஷு நொச்சி புருஷேஷு நாயர்னு இந்த கேரளால அந்த நொச்சி புஷ்பத்துக்கு அவ்வளோ புருஷர்களே நாரீஷு ரம்பா நகரேஷு கொச்சி அப்படின்னு கிண்டலா சொல்ற வழக்கம். நொச்சிப்பூன்றதுக்காக சொன்னான். இது ஞாபகம் வந்துட்டு சொன்ன நொச்சிப்பூவானது அம்பாளுடைய மூச்சு காத்து பட்டதுன்னா அழகாக மலரக்கூடியது. இப்படி பெண்களுடைய ஸ்பரிசங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான் அந்த பிரமத வனத்துல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வனத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் ஒரு கட்டளை போட்டுட்டாங்க. இவன் அவரை தவிர
இவனுக்கு மாத்திரம் ஒரு பர்மனன்ட் இடம் அம்பாளுடைய இதை பாதிபிரதா சிரோமணியா இருக்கிறதுனால ஆத்துக்காருக்கு மாத்திரம் எல்லாத்துலயும் ஒரு எக்ஸம்ஷன். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு எல்லாம் அலவுடு அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இதை பார்த்து அசூயப்படுகிறாராம். இப்படி இல்லையா? இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா சிவனே பொறாமப்படுறாருங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் திங்கிங் இல்லையா? இதுக்கு இந்த கவிகளுக்கு எல்லாம் இந்த உரிமையானது இருக்கு இல்லையா? இதுக்கு அதிசயோக்தி அலங்கார அலங்காரா தர்ஷித்தோ வர்த்ததே. இத மாதிரி அதிசயோக்தியாக அலங்காரமா சொல்றதுன்றது கவிகளுடைய மரபு. அதே சமயத்துல அம்பாளுடைய கிரேட்னஸையும் நம்ம சொல்லணும்ன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நான் சொன்னேன் ஆனந்தக்கையாவுடைய வியாக்கியானமானது கிடைக்கல, ஏன்னா சில கடைசியில வந்ததெல்லாம் கிடைக்கல. அது மாத்திரம் இல்ல, இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய நாமாவே நமக்கு சொல்றது. அம்பாளுடைய பதத்வயம் இருக்கு இல்லையா, ரெண்டு பாதமும் பிரபா ஜாலம், அந்த கூட்டம், அந்த அம்பாளுடைய காலினுடைய அந்த காந்தியினுடைய கூட்டமானது சரோருகா பிராகிருதா பவதி. இந்த தாமரையே தோக்கடிக்கிற மாதிரியான ஒன்று நம்ம சொல்றோமா, அம்பாளுடைய தாமரை கமல பாதங்கள்னு சொல்றாமே தவிர உண்மையிலேயே கமலம் அம்பாளுடைய பாதத்துக்கு சரியான ஒரு உவமையாக இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தாமரையை தோற்கடிக்கக்கூடிய பாதம் தான் அந்த ரெண்டும் அப்படின்ற விஷயத்தையும் இங்க ஞாபகப்படுத்துறது. அப்புறம் இன்னொரு நாமா சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம் புஜா அப்படின்னா சிஞ்சான மணி, அது சப்திக்கிற மணி இருக்கு. எங்க இருக்கு? அம்பாளுடைய பாதத்துக்கு மேல மஞ்சீரம் ஒரு கொலுசு போட்டு இருக்கா. அந்த கொலுசனால மண்டித்து அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாதாம்புஜம், அந்த அக்னியோட கூடியிருக்கக்கூடிய தாமரைக்காக இருக்கக்கூடியது அம்பாளுடைய திருவடிகள். தாமரை திருவடிகள் பாத பங்கஜம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அம்பாளுடைய ஸ்ரீ பாத பங்கஜம், அந்த லட்சுமியுடன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவதியை நாம நினைத்த மாத்திரத்திலேயே இல்லையா நமக்கு எல்லா விதமான நன்மையும் வருகிறது அப்படின்னா. இதுல ஒரு விசேஷம் சாஸ்திரிகள் சொல்லியிருக்கார். அதுல என்னன்னா, இதுல ஜுவாலாமாலினி அப்படின்னு ஒரு நித்யா தேவதைகள், ஓம் நமோ பகவதி ஜுவாலாமாலினி தேவதேவி சர்வபூத சம்ஹாரகாரிகே சர்வபூத சம்ஹாரிக்க ஜொல்ஜொல பிரஜ்வல பிரஜ்வல ஹராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ர ர ர ர ர ர 7 தடவை ர ர ர ர ர ர அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடியதான் இருக்கு. அதே அந்த ஜுவாலாமாலினி மந்திரத்தை சொல்ற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. தமோ நமோ வாக்கம் ப்ரூமஹா, அங்க ஒரு ரேப்பம் வருது. ரேப்பம் வருதா? நயன ரமணீய பதயோஹோ, அங்க ஒரு ரேப்பம் வருது. ப்ரூமஹால ஒரு ரேப்பம், ரமணீயத்துல ஒரு ரேப்பம். அகாரம்னு சொல்லக்கூடாது, அதனால ரேப்பம்னு அது சொல்லணும். ரேப்பம். தவாஸ்மை துவந்த்வாய ஸ்புட ருச்சி ரு, அந்த இடத்துல அங்க ஒரு ரேப்பம். ரசாலக்தகவதே, ரசாலக்த அங்க ஒரு இப்ப 4 ஆச்சு. புரூமால ஒரு ர, ரமணீயத்துல ஒரு ர, ருச்சியில ஒரு ர, ரசா லக்தகவதேல ஒரு ர. அசூயதி அத்யந்தம் யத் அபிஹனனாய சுஹயதே, அங்க ஒரு ர 5 ஆயிடுச்சு. பசூனாமீஷானஹா பிரமதவன, அங்க ஒரு ரேப்பம் 6. கங்கேலி தரவே 7 ரேப்பங்கள் இருக்கு. அது ஒரு சீக்கிரம் அர்த்தம். ஜுவாலாமாலினி மந்திரத்தை உபாசனை பண்ணக்கூடியதான பலனானது இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால கிடைக்கிறது அப்படின்றது அந்த பீஜாட்சரமாக இருக்கக்கூடிய. அதனாலதான் இங்க என்ன பண்ணோம், ஒரு இத உபாசனை பண்ணும்போது ஒரு தங்க தகத்துல இந்த 7 தடவை அந்த ரம் 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 அப்படின்னு எழுதி வச்சு கிழக்கு முகமா உட்கார்ந்து சேப்பு புஷ்பத்தினால 1000 எண்ணிக்கை மேனிக்கு 12 நாளைக்கு தொடர்ந்து ஜபம் செய்து அந்த தங்கத்தட்ட ரட்சையா கட்டி கொண்டானால் பூத பிரேத பிசாசாதிகள்னால வரக்கூடிய எந்த ஒரு பாதமும் இவனுக்கு ஏற்படாது. அதுக்கு என்ன நைவேத்தியம்? ஆஸ் யூஷுவல் பால் பாயசமோ தேனோ நைவேதனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை படித்தோமேயானால்
இந்த பிரச்சனை எல்லாம் இருந்து இந்த மனசை கெட்டு போறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் டிப்ரெஷன் பூத பிரேதாதிகள் இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல தேக்கியூர் என்ன சொல்றாரு, இந்த இப்படியாக தேவியினுடைய பாதார விதத்தை நாமெல்லாம் எப்படி பண்றோம், அதாவது அம்பாளுடைய திருவடியை உபனிஷத்தாகத்தானே பாக்குறோம். இப்படி இருந்ததே ஆனால் நமக்கு ஞானம் ஜீவன் முக்தியே கிடைக்கிறது. இந்த தியானத்தினால ஜீவன் முக்தி தான் முடிக்கிறது அப்படின்றது தெரியுது. இதுக்கு அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் இருக்கு. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான சரணாரவிந்தம் பவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஆனந்தமாய் அம்பாளுடைய அறிவாய், ஆனந்தமாய் அறிவாய். அம்பாளை அறிவோட சேர்ந்து உபாசிக்கணும்ன்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். அத்தாவும் சித்தாகவும் இருக்கிறார், ஆனந்தமாகவும் இருக்கிறார். அதை சித்தோட கூடியனவராக இருந்தாருனாக்கா அதுல இருந்து அமுதமாய் அமுதம் போல இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கார். அம்பாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஆனந்தமான வடிவுடையாள். பானை அந்தமாக உடையது எது? பூமி, இதுக்கப்புறம் நீரு, காற்று, பூமி, நீரு, நெருப்பு, காற்று, கடைசியாக ஆகாசம். இப்படி வானந்தமான வடிவை இந்த பஞ்சபூதமாக இருந்து கொண்டிருந்தால் அம்பாள் பஞ்சபூத ஸ்வரூபியாக வடிவுடையவளாக இருந்து கொண்டு மறை நான்கினும் தான் அந்தமான மறை நான்கில அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரணாரவிந்தம் அது எப்படி இருக்கு? தவள நிறம். தவளம்னா வெண்மை. அப்படி வெண்மை நிறத்தோட இருந்து கொண்டு அது யார அட்ராக்ட் பண்றதுன்னா கானந்தம். எல்லாரும் கடைசியா போகக்கூடிய காணம் என்ன? ஸ்மசானம். அந்த ஸ்மசானத்துல எப்ப அம்பாள் ஆத்துக்காரங்க உட்கார்ந்து இருப்பாரு. அவரு மயானத்துல ஆடரங்காம் எம்பிரான் என்ன முடி கண்ணியதே அப்படின்னார். அப்பேற்பட்ட அவருக்கு ஆசையை விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதற்கு பிறகு அடுத்தது ரொம்ப விசேஷமாக இதுல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இன்னொரு ஒரு விஷயம் இதுல விசேஷமா இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய அனுக்கிரகம் இருந்தாதான் நல்ல ஆத்துக்காரமைவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சில கோவில்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னா போடலாம் ஜோசியர்கள்லாம் சொல்றாரு இல்லையா? இப்போ ரீசெண்டா இங்கே கேட்ட அர்த்தநாரீஸ்வரர் கோவில் செங்கல் திருச்செங்கோடு இருக்கு இல்லையா? அங்க போனா திருமங்கல்ய பாக்கியமானது ஏற்படும். அதனால அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் உடனே ஆயிடும் அப்படின்னு ஜோசியர்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை அம்பாள் படித்ததுன்னா இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் நல்ல ஆத்துக்காரை அடைய வேண்டுமானால் இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் அப்படின்னு இப்படி படிச்சுதான் சுகன்யா சவணரை மணந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சசிதேவி இந்திரனை மணந்தாள். ருக்மிணி இல்லையா இந்த பூஜை அம்பாளுடைய பூஜையை இப்படி பண்ணிதான் கிருஷ்ணனை மணந்தாள் அப்படின்னு புராணங்கள்லாம் இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால கல்யாணம் ஆகிறது என்ற விஷயம் இதோட சேர்த்து பார்க்க வேண்டும். அந்த ஜாலாவாதினியின் மந்திரரூபமாக இருந்து கொண்டு அம்பாள் செய்யக்கூடிய காரியங்கள் இப்படியும் நடக்கிறது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷம்.